ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தை நல்ல ஒரு இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நல்ல க்ரீமியாக ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. அதே சமயத்தில் மிக குறைவான பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த பாயாசத்தை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு முதல்ல ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஜவ்வரிசியை நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஜவ்வரிசியை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10லேருந்து 12 பாதாம் பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அந்த பாதாம் பருப்போட தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பாதாம் பருப்பை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாதாம் பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த பாதாம் பருப்பு கூட நான் பால் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த பாதாம் பருப்பு வந்து அரைச்சி சேர்க்கறதுனால பாயாசத்துக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்பொழுதைக்கு அரைச்ச பாதாம் பருப்பையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை நல்லா தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் எந்த பாத்திரத்தில் நம்ம பாயாசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நெய் சூடாகி நல்லா முழுசாக உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நெய் நல்லா உருகி வந்ததுமே இதில் முந்திரி, பாதாம், உலர்திராட்சை இது எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். பாதாம் மட்டும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல நெய்யில் முதல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கங்க. ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பாதாமை வறுத்தெடுத்த அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் லைட்டாக கரண்டி வச்சு நம்ம இந்த நெய்யில் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை எந்த கப்பால் அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து சூடாகி வரட்டும். அப்போ தான் இந்த ஜவ்வரிசியும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது இப்போ இந்த ஜவ்வரிசியை அடிப்பிடிக்க விடாமல் இடையில இந்த மாதிரி கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வேக வச்சிங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு எடுத்து பார்த்தோன்னா இது நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இது இன்னுமே நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ ஜவ்வரிசி ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வரும்போதே ஜவ்வரிசியை எந்த கப்பால் அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கலாம்.
பால் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஜவ்வரிசி இன்னுமே நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். பாலுமே நல்லா சூடாகி நமக்கு கொதிச்சு வரும்போது இது இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். ஆனால் இதை அடிப்பிடிக்க விடாமல் இடையில மட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிறதுனால அடியில் ஈஸியாக அடிப்பிடிக்கும். அதுக்காக தான் இடையில நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துருச்சு. ஜவ்வரிசியுமே பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்க அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விடும்போது நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த பாயாசம் வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி சேர்க்குற இந்த பாதாம் பருப்பு தான் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை இந்த பாயாசத்துக்கு கொடுக்கும். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பை கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு இதே போல் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூட அரை கப் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக ஒயிட் சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்றது போல் கூட நீங்கள் இந்த மாதிரி சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கூடவே நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் முளை திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அதே போல் கடைசியாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் இனிப்பு சுவையை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தூக்கி கொடுக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஜவ்வரிசி பால் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாகவே செஞ்சு முடித்தாச்சு. இந்த புது வருஷத்துக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ஜவ்வரிசி பால் பாயாசத்தை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.